ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கூகுள் ஷீட்ல எப்படி ஒரு ஆட்டோமேட்டட் ரிஜிஸ்டர், அதாவது டேட்டாவை கெட் பண்ற ஒரு ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்றது, ஆட்டோமேட்டடா அது ஒர்க் ஆகுற மாதிரி எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த வீடியோல நம்ம ஒரு சின்ன ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டாவை கெட் பண்றதுக்கான ஒரு ஆட்டோமேட்டட் ஃபார்ம் எப்படி கூகுள் ஷீட்ல கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, முதல்ல இந்த வியூவில் போயிட்டு இந்த கிரிட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஷோவில் போய் ஃபார்முலா பார் கிரிட் லைன்ஸ் இருக்கும். ஸோ நான் கிரிட் லைன்ஸை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் ஜஸ்ட் பி காலமை நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இதில் தேவையான இதெல்லாம் போட்டுறேன். நேம் அப்படின்னு எனக்கு ஒரு இன்புட் காலம் வேணும். இவங்க நேம், அவங்களோட நேம் வாங்கணும். அடுத்து ஜஸ்ட் நான் ஒரு இமெயிலும் எனக்கு வேணும். இமெயில்னு கொடுத்துக்கிறேன். அடுத்தது மொபைல் நம்பர், அட்ரஸ், அதுக்கு அடுத்ததான் ஜாப் டிஸ்கிரிப்ஷன், ஜாப், அதுக்கு அடுத்ததான் பிளட் குரூப். ஸோ நான் மொத்தம் 1 2 3 4 5 6 6 டேட்டாவை கெட் பண்ணுறதுக்கான இன்புட்ஸ் காலம் நான் 6 கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாத்துக்கும் நான் முதல்ல இங்கே இது கொடுத்துக்குவேன். முதல்ல இதோட ஃபாண்ட் சைஸை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதை கொஞ்சம் ஃபார்மேட்டிங் பண்ணிக்கிறேன். நேம்ங்கிற காலத்துக்கு பக்கத்தில் ஒரு இதை கிரியேட் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த சியை கொஞ்சம் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இது எல்லாத்துக்கும் கலர் கொடுத்துக்கிறேன். இந்த பார்டர்ஸை நான் இப்போ ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு ஒன்றுக்கும் இன்புட் கொடுக்க வேண்டியதுக்குன்னு தனியாக தெரியும். இது எல்லாத்துக்கும் நான் டபுள் கோட்ஸ் கொடுத்துக்கிறேன். அப்போ ஸோ நம்ம இதில் இது பண்ணியாச்சு. அடுத்து நம்ம கிரியேட் பண்ண வேண்டியது ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஒர்க் ஆகிறதுக்கு ஒரு பட்டன். ஸோ பட்டன் எப்படி பண்ணுவோம்? இன்செர்ட்டில் போயிட்டு இதுக்கு பட்டன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் தனி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இதுலேயும் நான் உங்களுக்கு பட்டன் இன்செர்ட்டில் போயிட்டு ட்ராயிங் போயிட்டு ஒரு ஷேப்பை சூஸ் பண்ணிக்கலாம். ஷேப்ஸில் ரவுண்டு எம்ஐடி சம்மிட். ஒரு 7+ கொடுத்துருக்கோம். நம்மளோட சப்மிட் பட்டன் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அதை ட்ராக் பண்ணி இங்கே பிளேஸ் பண்ணிக்கிறேன். சைஸை மட்டும் கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதணும். ஸோ ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு முன்னாடி முதல்ல டேட்டா ஃபில் பண்ணி ஒரு இது ரெடி பண்ணிக்கிறோம். மேக்ரோ வச்சு தான் நம்ம இந்த ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ண போகிறோம். நேம் வந்து முருகானந்தம். இமெயில் sample@mail.com. மொபைல் நம்பர் 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 நம்பர் கொடுத்தாச்சு. அட்ரஸ் வந்து சென்னை. ஜாப் வந்து டெவலப்பர். குரூப் ஏ பாசிட்டிவ்.
ஸோ அடுத்து நம்ம பண்ண வேண்டியது இது எல்லாத்தையும் ஃபார்மேட் பண்ணணும். இன்புட் காலம்ஸ், அதாவது நம்ம அவங்க கிட்டேருந்து வாங்க போகிற இன்புட் காலம்ஸ். இது வந்து கம்ஃபோர்டா போல்டு கொடுத்துடலாம். கொஞ்சம் சைஸை பெருசு பண்ணிக்கலாம். பெருசு பண்ணிட்டு எல்லாமே லெஃப்ட் அலைன் கொடுத்துக்கலாம். இப்போ ஓகே. இப்போ நம்ம சப்மிட்டை கொடுத்தா இந்த டேட்டா எல்லாமே நம்மளுக்கு புது ஷீட்டில் போய் பேஸ்ட் ஆகும். இந்த ஷீட்டோட நேமை டேட்டா பேஸ்னு வச்சுக்கலாம். ரீநேமில் போய் இந்த ஷீட்டோட நேமை ஸ்கோர் கார்டுன்னு வச்சுக்கலாம். அதில் மெயின் ஷீட்னு வச்சுக்கிறேன். ஓகே. இப்போது நம்ம கிரியேட் பண்ண வேண்டியது மேக்ரோ மட்டும்தான். ஸோ மேக்ரோ கிரியேட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் முதல்ல எக்ஸ்டென்ஷனில் போயிட்டு மேக்ரோஸில் ரெக்கார்ட் மேக்ரோ அப்படின்னு கொடுக்குறேன். ரெக்கார்ட் மேக்ரோ கொடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த காலம் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+C காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு மறுபடியும் டேட்டா பேஸ் வந்துக்கிறேன். டேட்டா பேஸ் வந்துட்டு இங்கே அதாவது ஃபர்ஸ்ட் ரோ செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி இன்செர்ட் ஒன் ரோ அபோவ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ பேஸ்ட் பண்ண போகிறேன். எப்படி பேஸ்ட் ஆகணும்னா எனக்கு வந்து எப்படி பேஸ்ட் ஆகணும்னா ஆட்டோமேட்டிக்காக ரைட் சைடில் எனக்கு பேஸ்ட் ஆகும். ஸோ அதாவது காலம்ல எனக்கு பேஸ்ட் ஆகும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் ஸ்பெஷல் டிரான்ஸ்போர்ட்ஸ்னு நான் கொடுத்துட்டேன். இப்போ என்னோட டேட்டா மட்டும் இங்கே எனக்கு வந்து வந்துருச்சு. திருப்பி நான் மெயின் ஷீட்டுக்கே வந்துடுறேன். வந்துட்டு இந்த டேட்டா எல்லாத்தையும் டெலீட் கொடுத்துக்கிறேன். செலக்டடில் இருக்கிறதுனால டெலீட் கொடுத்துக்கிறேன். டெலீட் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ரோவை மட்டும் நான் செலக்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துறேன். மேக்ரோட நேம் வந்து நியூ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சேவ் கொடுத்துறேன். கொடுத்துட்டு இப்போ மேக்ரோ சேவ் ஆகுது. சேவிங் நியூ மேக்ரோ சேவ் ஆயிடுச்சு. ஸ்கிரிப்டை எடிட் பண்ணுறதுனா கூட எடிட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இது போதும். ஸோ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், இன்னொரு காலம் இன்சர்ட் பண்ண போகிறேன். வேணாம், இது அப்புறம் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, டெலிட் பண்ணிக்கலாம். சாரி. இப்போ நான் மெயின் ஷீட்டுக்கே வந்துடுறேன். மெயின் ஷீட்டுக்கு வந்துட்டு நான் மறுபடியும் ஒரு டேட்டா ஃபில் பண்ணுறேன். அது மொபைல் நம்பர் 123456789. அட்ரஸ் சென்னை தான். ஜாப் வந்து டெக்னு போடுங்க. பிளட் குரூப் ஏ பாசிட்டிவ் எல்லாம் கொடுத்துட்டேன். இப்போ நான் சப்மிட்டை கிளிக் பண்ணணும். சப்மிட்டை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த சப்மிட் பட்டனுக்கு நான் மேக்ரோ செட் பண்ணணும். இதுக்கான வீடியோ நான் முன்னாடியே போட்டிருக்கேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணி அசைன் ஸ்கிரிப்ட் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஸ்கிரிப்டோட நேம் என்னன்னா நியூ. ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ நான் அந்த சப்மிட்டை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு டேட்டா இங்கேருந்து இங்கே மூவ் ஆகணும். இங்கே இருக்க டேட்டாலாம் ரிமூவ் ஆகிடணும். ஃபர்ஸ்ட் காலமுக்கு என்னோட இந்த கர்சர் பாயிண்ட் இப்போ சப்மிட்டை கிளிக் பண்ணுறேன். தேர் வாஸ் ஏ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்டென்ஷனில் போயிட்டு மேக்ரோஸ் செக் பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு நியூன்னு ஒரு மேக்ரோ வரும். ஆனால் இங்கே ஏன் ஒர்க் ஆகலன்னு பார்க்குறோம். எழுதிட்டு போகிறோம். மறுபடியும் 7 க்ளோஸ் அசைன் ஸ்கிரிப்ட் நியூ நம்ம கரெக்டாக ஸ்பெல் பண்ணணும். இப்போ ஸ்பெல்லிங் எரர் இருக்கு. இப்போ மறுபடியும் எக்ஸ்டென்ஷன் போகிறேன், மேக்ரோஸ் போகிறேன். இப்போ நம்மளோட ஸ்கிரிப்ட் ரன் ஆயிடுச்சு. ஏன் நம்மளுக்கு ஸ்கிரிப்ட் இங்கே இதாகலன்னு சொல்லி பார்க்குறோம். ஒன்னு கொடுத்துக்கிறேன். ஒன்னு கொடுத்து சேவ் அப்டேட் பண்ணிக்கிறேன். திருப்பி வரேன், அசைன் ஸ்கிரிப்ட் கொடுக்குறேன், ஒன்றுன்னு கொடுக்குறேன், சேவ் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு மறுபடியும் சப்மிட் கிளிக் பண்ணி பார்க்குறேன். ஸ்கிரிப்ட் நாட் ஃபவுண்ட் வருது. இதில் ஏதோ எக்ஸ்டென்ஷன் எரர் இருக்குது. ஆனால் நம்மளோட எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணால் மேக்ரோஸில் போயிட்டு ஒன்று கிளிக் பண்ணுறேன். நம்மளோட ஸ்கிரிப்ட் ரன் ஆகி இங்கே வந்து எம்டி காலம் இருக்கும். எந்த ஒரு டேட்டாமே ஃபில் பண்ணாத எம்டியாக ஒரு காலம் கிரியேட். ஓகே, இப்போ இதில் என்ன எக்ஸ்டென்ஷன் இஷ்யூன்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மேனேஜ் மேக்ரோஸ் கொடுத்துக்கிறேன். ரெண்டையுமே நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு புதுசாக ஒரு மேக்ரோ நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம், இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிக்கிட்டு எக்ஸ்டென்ஷனில் போகிறோம்.
மேக்ரோஸில் போயிட்டு ரெக்கார்ட் மேக்ரோ கொடுக்குறோம். இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிட்டு காப்பி, டேட்டாபேஸ் போகிறோம். டேட்டாபேஸ் போயிட்டு 2வது ரோவை கிளிக் பண்ணுறோம். இன்சர்ட் 1 ரோ அபோவ் கொடுக்குறோம். கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் ஸ்பெஷலில் டிரான்ஸ்போஸ்ட்னு போட்டுருவோம். போட்டதுக்கு அப்புறம் திருப்பி மறுபடியும் மெயின் ஷீட்டுக்கு வரோம். எல்லாத்தையும் டெலீட் பண்ணுறோம். டெலீட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நேம் ஒன்றுங்கிறத கொடுத்துட்டு சேவ் கொடுத்துறேன். இப்போ மேக்ரோ கிரியேட் ஆயிடுச்சு. அன்டைட்டில் மேக்ரோனே மேக்ரோ வச்சுக்கிறேன். அந்த நேமையும் காப்பி பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிடுறேன். திருப்பி அசைன் ஸ்கிரிப்ட் போகிறேன். போயிட்டு இங்கே அதை ரிமூவ் பண்ணிட்டு என்னோட இதை கொடுத்துறேன். ஓகே கொடுத்துறேன். இப்போ சப்மிட் கொடுத்தா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் அன்டைட்டில் மேக்ரோ குட் நாட் பி ஃபவுண்ட். இந்த மாதிரி தான் நம்ம ஆட்டோமேட்டட் ஒரு கூகுள் ஃபார்ம் கிரியேட் பண்ணுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மாதிரி தான் ஒரு ஆட்டோமேட்டட் கூகுள் ஃபார்ம் கிரியேட் பண்ணுவோம். இப்போ நான் எக்ஸ்டென்ஷனில் போயிட்டு இந்த மேக்ரோ இந்த பட்டனுக்கு வந்து நான் மேக்ரோ அசைன் பண்ணால் ஆட்டோமேட்டாக வேலை செய்யும். ஸோ நான் இது எப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறேன். நான் இப்போ பாருங்கள், இந்த அன்டைட்டில் மேக்ரோ நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு ஆட்டோமேட்டடாக ஸ்கிரிப்ட் ரன் ஆகி இங்கே வந்து விழுந்துடும். ஸோ இதில் நான் இப்போ 2வது வாட்டி எப்படி பண்ணேன்னா செகண்ட் ரோக்கு மேலே தான் ஒரு ரோ கிரியேட் ஆகிற மாதிரி பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரோவை அங்கே என்ன நேமு என்ன காலம்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம ஒன்று இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நம்மளுக்கு அப்படியே தான் இருக்கும். இங்கே டேட்டா மட்டும் இங்கே ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால நம்மளுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இன்னொரு லெஃப்ட் சைடில் ஒரு காலம் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு சீரியல் நம்பர் கூட ஆட்டோமேட்டடாக கிரியேட் ஆகிற மாதிரி நம்ம இதில் அசைன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி ஆட்டோமேட்டட் டேட்டா கெட்டிங் ஃபார்ம் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். தேங்க்யூ.